எல்லோருக்கும் வணக்கம். திடீர்னு காட்டியான வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் கையும் பிடிச்சி குலுக்கி விட்டுட்டு நான் உங்கள் யாரையும் மறக்கல அப்படின்னு நம்மளை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி திடீர்னு எஃப்ஐஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்றது போன வாரத்தில் பண்ணிட்டாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் 14,000 கோடி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க நம்ம டிஐஸு. இதுதான் எங்களுக்கு சாக்கு, இதுக்கு தான் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு 4,400 கோடி விற்று கேஷ் மார்க்கெட்டில் கொஞ்சம் கேஷை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நம்மளுக்கு காரணம் தெரியும். இந்த எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் வந்து திடீர்னு ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது அடிஷ்னலாக இந்தியாவுடைய ஸ்டாக்ஸ்க்கு வந்து ரேட்டிங் கொடுத்து அவங்களோட இண்டெக்ஸில் ஆட் பண்ணுறாங்க, அல்லது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை உள்ளே எடுத்துகிட்டு சில ஸ்டாக்ஸை வெளியே எடுக்கிறாங்க அப்படின்ற சமயத்தில் சென்செக்ஸில் அந்த மாதிரி நடக்கக்கூடிய சமயத்துலலாம் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. சில ஸ்டாக்ஸை விற்பாங்க, சில ஸ்டாக்ஸை வந்து அடிஷ்னல் வெயிட்டேஜோடு வாங்குவாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ளோ அப்படின்றது வரும். ஆனால் எம்எஸ்சிஐனுடைய ரெஜிக்னால் அது நடக்கலை. அதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னுடைய ரெஜிக்னால நடக்கல. அதே மாதிரி சென்செக்ஸ்னுடைய ரீபேலன்சிங்னால நடக்கல. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி த கிரேட்டஸ்ட் ரீபேலன்ஸ் அப்படின்றது இந்த எஃப்டிஎஸ்சியில் நடந்திருக்கு. அதாவது நம்ம பாப்புலராக எம்எஸ்சிஐ பார்த்துக்கிட்டு இருப்போம், நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த எஃப்டிஎஸ்சி இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. இந்த எஃப்டிஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில இண்டிசஸில் நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக்ஸை ஆட் பண்ணி விட்டாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக்ஸை வந்து 14,000 கோடிக்கு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், ஏங்க இந்த எஃப்டிஎஸ்சியில் என்னங்க பெரிய ஆளா, இவங்க சொன்னாங்கன்னா இவங்க வச்சிருக்கிற ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோல அல்லது இவங்க வச்சிருக்கிற ஒரு இண்டெக்ஸ்லையோ ரீபேலன்ஸ் பண்ணும்போது பல்வேறு உலக நாடுகளுடைய ஸ்டாக்ஸை ஆட் பண்ணும்பொழுது ஃபாரினர்ஸ் வந்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கபில் தேவனுடைய 11 வீரர்கள் கொண்ட உத்தேச அணி, டெண்டுல்கர்னுடைய 11 வீரர்கள் கொண்ட ட்ரீம் 11 அணி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யார் ஜெயிக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த எஃப்டிஎஸ்சி எம்எஸ்சிஐ இவங்கெல்லாம் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் செஞ்சு இந்தந்த நாடுகளில் இந்தந்த ஸ்டாக்ஸ் மேல் நோக்கி ஏறலாம் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அப்போ அந்த கணிப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஃபாரினர்ஸ் வந்து அவங்க தனியாக ரிசர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டிசஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆராய்ச்சி செஞ்சு கொடுக்கக்கூடிய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய மாடல் போர்ட்ஃபோலியோவையோ அல்லது அவங்களுடைய இண்டிசஸையோ ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தக்க வச்சுக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு 14,000 கோடி இன்ஃப்ளோ அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. இப்போ நாளைக்கே அவங்க இந்தியாவை டவுன்கிரேட் பண்ணி அவங்களோட இண்டெக்ஸ்லேருந்து இந்திய பங்குகளை வெளியே தூக்குனாங்கன்னா அப்புறம் இங்கே நீங்கள் 14,000 கோடி ப்ளஸில் பார்க்குறீங்க, அப்புறம் மைனஸ் 14,000 கோடின்னு பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான் பெரிய வித்தியாசம். எது எப்படியோ அடுத்த வாரத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம இந்த ரீபேலன்ஸ் இருந்ததுனால இவ்வளோ பெரிய இன்ஃப்ளோ வந்திருக்கு. அதுபோக மறுபடியும் திங்கக்கிழமையில் ஆரம்பித்து மறுபடியும் 1000-2000 கோடி விற்றுக்கிட்டு போக போகிறாங்களா அப்படின்ற நம்மளுக்கு தெரியல. எது எப்படியோ அடுத்த வாரத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய இன்ஃப்ளோ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க எந்த ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு அக்யூரேட்டாக அப்படின்றது தெரியலினாலும் இது இந்த மாத கடைசி அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 கம்பெனிகள் பார்க்க போகிறோம். யார் ஹையஸ்ட் எஃப்ஐஎஸ் சேஞ்ச் பர்சன்டேஜ் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அப்போ அதில் வந்து இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன். தற்போதைக்கு அவங்களுடைய ஜூலை குவார்டர்லினுடைய டேட்டா என்ன சொல்லுது, ஜூலை 2024 தகவலின்படி இதுதான் இருக்கிறதுலே லேட்டஸ்ட். ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எஃப்ஐஎஸ் வந்து 4% இருந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை 5.34% மாற்றிருக்காங்க. இந்த நியூஸ்னுடைய தாக்கத்தால் எதிர்காலத்தில் இந்த ஜூபிட்டர் வேகன் வந்து ஒரு 700 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளுக்கு இல்லை, ஃபாரினர்ஸ்க்கு இல்லை, நம்மளுக்குமே தான் சந்தோஷம். நம்மளும் தான் பல பப்ளிக் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 24% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபாரினர்ஸ் இந்த ஸ்டைரனிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2வது பங்கு ஏன் கவர்ந்தது அப்படின்றது தெரியல. நேற்று கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 5% ஏறி இருக்கு. இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது 4% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்கா இருக்கு. ஈவென்ட் இப்போ கடன் அப்படின்றது இல்லை. இவங்க எந்த செக்டர்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் லிமிடெட், அதாவது மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக இருக்காங்க. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் டபார்னு மார்ச் குவார்ட்டர்லேருந்து ஜூன் குவார்ட்டரில் 5% மாறி இருக்கு. இனி வெள்ளிக்கிழமை இந்த ஸ்டாக்குகளெல்லாம் இனி எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் என்ன அப்டேட் அப்படின்றது ஒரு 10-15 நாள் பொறுத்து இருந்தால் தெரிஞ்சிடும்.
கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் எஃப்ஐஎஸ்னுடைய பர்சன்டேஜ் சேஞ்ச் இப்போதைக்கு அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென் டெக்னாலஜிஸ். இந்த ஜென் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி. தற்சமயக்கு இந்த ஷேரில் வந்து முதலீட்டாளர்கள் வந்து எப்படி ஜம்ப் பண்ணியிருக்காங்கன்னா எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஜூன் 2024 இப்போ ஆகஸ்ட் 2024 லேட்டஸ்ட் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது 6% தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தற்போதைக்கு இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்கான். வெறும் 800 ரூபா இருந்த ஷேர் இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங் இப்போ 1600 ரூபா இருக்கான். எஃப்ஐஎஸ் எடுத்ததுனால இது தொடர்ந்து மேல் நோக்கி போகுதா இல்லை மறுபடியும் 800 ரூபா வந்து இன்னொரு தடவை அடுத்த ரவுண்டு போகிறதுக்காக கீழே வந்துட்டு மேலே போகுதா அல்லது இங்கிருந்தே ஒரு 2000-3000 போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம எஃப்ஐஎஸ் வந்து ஏன் திடீர்னு இவ்வளோ வாங்கினாங்க, இப்போ சமீபத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற சில ஷேர்களை பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த வோடாஃபோன் ஐடியா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்தில் ஆட போகிறானா அல்லது 5 ரூபா வந்துட்டு 5 ரூபாயில் இருக்கும் 10 ரூபாய்க்கு ஆட போகிறானா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இந்த வேலையை அவன் எவ்வளவு நாள் பண்ணுவான் அப்படின்னா அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த கம்பெனி இப்போ ஓ மை காட் வாட் அ நியூஸ் அப்படின்ற மாதிரி 30,000 கோடி அப்படின்ற ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்கிறாங்க. ஆடி போயிட்டேன் அப்படியே. என்ன காரணம்னா சமீபத்தில் கவர்மெண்ட் இந்த ரயில்வே துறைக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ரெனியூவபிள் எனர்ஜியில் இந்த என்டிபிசி, பிபிசிஎல், ரிலையன்ஸ் போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள் இந்த மாதிரி மிகப்பெரிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. டாடா குரூப்லாம் இந்த டாடா செமிகண்டக்டருக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்கன்னு படிச்சுட்டு இருந்தோம். வேற எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் இந்த வோடாஃபோன் ஐடியா அடேங்கப்பா என்ன வேலையை பார்த்தீங்களா? அதாவது அவங்களுடைய நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் அதுக்காக அவங்க செலவீடு பண்ணுறாங்க. அதன் மூலிமா அவங்களுடைய சர்வீஸை மேம்படுத்த முடியும் அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் 3.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்ற செலவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, டோட்டலாக 6.6 பில்லியன் செலவு பண்ணணும் அடுத்த 3 வருஷத்துக்குள்ள அப்படின்றது அவங்களுடைய பிளான். அதில் இப்போ ஆல்ரெடி 3.6 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா இந்த ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு பாவம் மனசு நொந்து போனவங்களுக்கு எப்படி இந்த கம்பெனி நீ அடுத்த 6 வருஷத்துக்குள்ள பூட்ட மாட்டாங்க, இவன் ஒரு நஷ்டமான கம்பெனி தான், பல டெலிகாம் கம்பெனி இழுத்து பூட்டிட்டு போயிட்டான், இவன் வந்து வருஷமான 30,000 கோடி, எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய லாஸ் மேக்கிங் கம்பெனிங்கிறது இதுதான். இந்த மாதிரி 30,000 கோடி லாஸ் பண்ணாலுமே அந்த கம்பெனி எப்படி இன்னொரு 4-5 வருஷத்துக்கு ஓட்டுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு பிறக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லை, புது புது ஐபிஓக்கள் அடுத்த வாரத்தில் என்ன வருது, அதே மாதிரி போன வாரம் க்ளோஸ் ஆன ஐபிஓக்கள் என்ன லிஸ்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான நியூஸாக இருக்குது. ஏன்னா ஐபிஓக்கள் சமீபத்தில் நல்லா பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கு. அதனால் ஐ வாண்ட் மோர் இந்த ரெயின் பல முதலீட்டாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாரத்தில் இன்னுமே சுவாரஸ்யமான 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் வந்து Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஸ்டார்ட் ஆகும். இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட்டில் இருக்குன்னு வச்சுங்க, திடீர்னு வந்து அது வந்து ஒரு சீமாராக இருக்குது. எங்கள் ஊரில் சீமார் விளக்கு மாற்று கட்டாயம்பாங்க. திடீர்னு அது ஒரு பட்டு குஞ்சமாக மாறுமா? அதாவது சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் Q2 ரிசல்ட் திரும்ப அதே ஒரு 50-60 ஸ்டாக்ஸ் பேர் தான் சொல்லுவாங்க. ஆர்விஎன்எல் இவ்வளோ ரிசல்ட் கொடுத்தான், அல்லது பிஎல், பிஎம்எல், சீமென்ஸு, கமின்ஸ் இந்தியா அப்படின்ட்டு எந்தையாவது தெரிஞ்ச பேரில் தான் திருப்பி ஒரு 40-50 பேர் சொல்லுவாங்க. ஸோ அது போன்ற கம்பெனிகள் சப்போர்ட்டில் இருக்கும்பொழுது அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 20-30% எகிருவானா அப்படின்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி புரோக்கரேஜ்கள் பல்வேறு ரேட்டிங் கொடுப்பாங்க, அப்கிரேடு, டவுன்கிரேடு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதையும் பேஸ் பண்ணி பல ஸ்டாக்குகள் பறக்க போகுது. ஆக மொத்தம் நம்மளுக்கு லக்கு தேவை. நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் இந்த மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி டபக்குன்னு ஒரு 20-30% ஏறினா ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் முன்னணி கம்பெனிகளாக வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு மேக்லான் கம்பெனி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அந்த ரிப்போர்ட்டை எதிர்பார்த்து வந்துட்டு இருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிமாண்டெல்லாம் வந்து அதன் மூலியமாக கிரியேட் ஆகாது. ஸோ முன்னணி கம்பெனிகளை வச்சுருந்தீங்கன்னா தான் பெரும்பாலும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 20%, 30% அது மேலேயோ கீழேயோ நம்ம சுவைக்கலாம். அப்படி சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கக்கூடிய சில முன்னணி கம்பெனிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவனுங்கெல்லாம் அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே மேல் நோக்கி வந்தால் சந்தோஷம்தான். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹட்கோ அப்படின்ற ஷேர் பல பேருக்கு டிமிக்கி கொடுத்துருக்கான். அவன் யாருடைய ரேடார்லையும் பெரும்பாலும் சிக்கல. 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி இறங்கி பெரிய அளவில் இறங்கி வந்திருக்கான். பார்த்தீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் இவன் ரேடார்லேயே சிக்கல. ரொம்ப தாழ்வாக பறந்த ஹெலிகாப்டர் மாதிரி இவன் வந்து இதுக்கு முன்னாடி 340 ரூபா இருந்தவன் ஒரு ஷேருக்கு 100 ரூபா இறங்கி 240 ரூபா கிட்டத்தில் வந்து
மேல் நோக்கி ஏறலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் வரக்கூடிய சமயத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்னு சொல்லி அல்லது மேல் நோக்கி தூக்கி விட்டா பரவாயில்ல, இல்லை கெட்ட ரிசல்ட்னு சொல்லி கீழே 100 ரூபா வந்தாலும் சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. அவன் இது சென்டர் பாயிண்ட்ல இருந்து கிளியரா மேல் நோக்கி ஒரு 50 ரூபா மேலே போவானா இல்லை 50 ரூபா கீழே போவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. 50 ரூபா கீழே போனாலும் சந்தோஷம் தான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இங்கிருந்தே ஒரு 150 ரூபா போச்சுனாலும் ரொம்ப சந்தோஷம் தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு. வீட்டம்மா அடிக்கடி நம்ம கிட்ட சொல்றாங்க, உங்ககிட்ட கொடுக்கறதே ஒரே ஒரு வேலை, அதையும் நீங்க உருப்படி இல்லாமல் பண்றீங்க. மிளகா வாங்கிட்டு வாங்கன்னா காஞ்ச மிளகாய் தான் நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் பச்சை மிளகாயை வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஆமாம், இந்த புரட்டாசியில் சாம்பார் வைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் போட்டா என்ன, வர மிளகாய் போட்டா என்ன, ஒரு புருஷன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அதை கண்டு காணாமல் போக வேண்டியதாடா. அது மாதிரி இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷனுக்கு கடந்த ஒரு வருஷமா கொடுத்துருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ஒரே ஒரு வேலை தான், அதை உருப்படியாக பண்ணு அப்படின்ற மாதிரி 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1300 ரூபா போக வேண்டியது. இப்படியே அவன் வந்து மூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டே இருக்கான். இது மட்டும்தான் அவன் செஞ்சு கொண்டு இருக்க வேலை. இதை மட்டுமாவது உருப்படியா பண்ணுவியா? இவ்வளவு முறை 4 முறை இப்படி மேல் நோக்கி கீழிருந்து மேல் நோக்கி வந்தாயே, இப்ப இன்னொரு முறை 1000 ரூபாயிலிருந்து 1300 ரூபாய் வருவியா? இந்த உருப்படியான வேலையை நீ செய்வியா அப்படின்றதா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய எண்ணமா இருக்கு. ஒரு 3 மாசம் கழிச்சு பார்க்கும்போது இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன் 1300 ரூபா வந்ததுன்னா சந்தோஷம் தான். கடைசியை நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் இந்த NHPC ஷேர். இந்த NHPC ஷேரை வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2024 இருந்து 3 முறை அவனுடைய பழைய உச்சத்துக்கு போயிருக்கான். இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, நீ இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் மறுபடி 94 ரூபாயிலிருந்து 120 ரூபா ஒரு 20% மேலே ஏறி வா, நாங்கள் எப்படி ஓடுறோம்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒரு 3 முறை இந்த ஹையை தாண்டி மேலே நல்லா பிச்சுக்கிட்டு போவான், மல்டியர் ஹையை தாண்டி ஒரு 200-300 ரூபா போவான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் 3 முறையுமே ஃபெயில் ஆயிருக்கு. சரி, கடைசிக்கு 4வது முறை நீ வா, நாங்கள் ஓடி போயிடறோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. 4வது முறையாக இந்த கம்பெனி 94 ரூபாயிலிருந்து 120 ரூபா வந்து ஒரு 20% அடுத்த குவார்ட்டரில் சம்பாரிச்சு கொடுக்குமா அப்படின்றதான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கேள்வியாக இருக்கு. நண்பர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷேர் ஒரு 20-30% ஏறி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணால் சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷமான தருணம் வரக்கூடிய வாரங்கள் அமையருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்துன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.